அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப உடல் பருமன் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல எத்தனை பிரச்சனை உண்டாக்குதோ அது போல முழங்கால இருந்து ஏசியல் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு இருக்கு பாத்தீங்களா. விளையாட்டு காயங்களால் அடிபடக்கூடிய ஏசியல் ஜவ்வு அதிகமாக விளையாட்டு காயங்களால் அடிபட்டு நடக்கவே முடியாமல் போகிறது, ஸ்லிப் ஆகுறது. இது போன்ற ஏசியல் ஜவ்வு எந்த அடியும் படாமல் சில நேரங்கள் வயதான காரணத்தினாலோ பல காரணத்தினாலோ இள வயதுல ஒரு முழங்கால் வலி அடிபடாமல் வருது. அதனால் வரக்கூடிய வலி இந்த மியூகாய்டு டீஜெனரேஷனாக இருக்கலாம். அதுதான் மியூகாய்டு டீஜெனரேஷன். டீஜெனரேஷன்னா வயதாகிற தன்மை. மியூகாய்டு அப்படிங்கிறது இந்த பசன்னு இருக்குது பாத்தீங்களா, அந்த தன்மை ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தன்மையில பசை இருந்ததுன்னா எப்படி அந்த வலியை உருவாக்குறது, இதற்கு என்ன காரணம், இது எப்படி தொந்தரவா வருது, என்னென்ன தொந்தரவுகள் வரும், இதை எப்படி கண்டறிவது, இதற்கான நிரந்தர தீர்வு என்ன, இதை பற்றி இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோங்க. இப்ப ஒரு ஏசியல் ஜவ்வு அப்படிங்கிறது முழங்காலுக்குள்ள இருக்கிற மெயினான ஜவ்வுங்க. இதுல பாத்தீங்கன்னா இது தொடை எலும்பியும் கால் எலும்பியும் ஜாயின் பண்ணி காலை ட்விஸ்ட் ஆகாமையும் ஸ்லிப் ஆகாமையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஜவ்வு. இந்த முழங்கால் ஏசியல் ஜவ்வை நம்ம முழங்காலுடைய அச்சாணி என்று சொல்கிறோம். அச்சாணி மாதிரி எப்படி அச்சாணி இல்லாத வண்டி எப்படி தடம் புரளுமோ அது மாதிரி ஏசியல் இல்லாத முழங்காலும் தடம் புரண்டு கால் ஸ்லிப் ஆகும். இது சில பேருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அன்றாட வேலை செய்யறவங்களுக்கும் நார்மலா சாஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ண அப்பப்ப அந்த பாதிப்பை கிரியேட் பண்ணி நடக்கும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகுது டாக்டர், காலை ஊன முடியலைங்க, பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க, மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லுவாங்களா. அந்த ஏசியல் ஜவ்வு தான் முழங்காலுடைய அச்சாணி. இந்த முழங்கால் ஜவ்வு எல்லா ஜவ்வுகளும் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கொலாஜன், அந்த ஜவ்வுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவடைக்கூடிய தன்மை இருக்கும், எலாஸ்டிக் தன்மை இருக்கும். அதனால அந்த எலாஸ்டிக் தன்மை இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்றது. தோள்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, தோல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு, எலாஸ்டிக்கா இருக்கும். அதுக்கு டைப் 1 கொலாஜன். இதுக்குள்ள ஏசியலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொலாஜன், டைப் 1 கொலாஜன் இருக்கும். இந்த கொலாஜன் எலும்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்து இதுதான் 90% இருக்கும். இது அது போக 10% டைப் 3 கொலாஜன் இருக்கும். இது ரத்த குழாய்கள், இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல இருக்கும் முக்கியமா. ஸோ இந்த டைப் 1 கொலாஜன் 90%, டைப் 2 கொலாஜன் 10% இருக்கும். ஏன் இதை சொல்லிடுறேன்னா, இந்த கொலாஜன் கரெக்டா இருந்ததுன்னா எலாஸ்டிக் தன்மை நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் சில பிரச்சனைகளால் அடிபடுவதாலோ சில நேரங்கள் வயதாவதாலோ பல காரணங்களாலோ இந்த கொலாஜன் கிளைகோசமினோ கிளைகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கிறது. ஸோ அப்ப அந்த மாற்றத்தினால அந்த ஜவ்வுகள் உப்பி குண்டாகி அந்த எலாஸ்டிக் தன்மையை இழந்து வலியை உருவாக்கி முழங்காலை மடக்க முடியாமல் பண்ணும். அதுதான் இந்த மியூகாய்டு டீஜெனரேஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏசியல் ஜவ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முழங்காலுக்கு ஒரு சின்ன ஜவ்வுங்க. இந்த ஜவ்வோட நீளம் பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருந்து 4 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் இருக்கும். அகலம் 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த ஜவ்வு நிறைய நேரங்களில் விளையாட்டு காயங்கள் அடிபடுகிறது. அப்போ இந்த விளையாட்டு காயங்கள் அடிபடும்போது கம்ப்ளீட்டாக கிழிந்தால் இதுக்கு கூடும் தன்மை கிடையாது. அப்போ அதை நுண்துளை சிகிச்சை செய்ததான் இதை முற்றிலுமாக அதை மாற்றி வேற ஒரு ஜவ் வைக்கணும். இது ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். இதுதான் முழங்காலில் செய்யப்படுகிற அதிகபட்சமான விளையாட்டு காயங்களால் செய்யப்படக்கூடிய அதிகபட்சமான நுண்துளை சிகிச்சை. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட்ல அதிகமா போறது வேர்ல்டு வைடா பண்றது அதுதான். அதனால இது அடிபடாம சில நேரங்கள் இதாகும். இதை எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டுதான் நம்ம இதை உறுதிப்படுத்த முடியும். எப்படி ஒரு கயிறு திரிந்து, ஒரு கயிறு இருக்குதுங்க, அந்த கயிறு திரிந்து, இந்த கயிறுல கொலாஜன் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, எலாஸ்டிக் இருக்கு. இந்த கொலாஜன்ல சில நேரங்கள் அடிபடுவதாலோ முழங்கால் மூட்டு தேய்மானங்களாலோ இந்த சைனோவில் இன்ஃபில்ட்ரேஷன் அது போன்ற பிரச்சனைனாலோ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜவ் கயிறு திரிந்து பிரிஞ்சிருது, அகலமாயிடுது. அகலமாகி அந்த மூட்டுகளில் உள்ள சைனோவியல் நீர் உள்ள போய் அது உப்பி விடுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஜவ்வு இவ்வளவு தூரம் உப்பி விடுகிறது. ஸோ பாருங்க, இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் இது அகலமாகி திரிஞ்சு நாராக திரிஞ்சிருக்கிறது ஒரு கயிறு போல. இது மாதிரி ஆகிறதாங்க இந்த மியூகாய்டு டீஜெனரேஷன். ஏன்னா இது நிறைய பேர்த்தோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அந்த மியூகாய்டு டீஜெனரேஷனுக்கு இது மெயினா சொல்லுவது போல அடிபட்டு அந்த இடத்துல கிழிதல் ஏற்பட்டு இந்த கிழிதல் ஒரு சந்து வரும் பாத்தீங்களா, அது வழியாக மூட்டுகளில் உள்ள நீர் உள்ள போய் உப்பலாம். சில நேரங்களில் மூட்டு தேய்மானம் ஆவது போல் ஜவ்வுகளும் தேய்மானமாகி டீஜெனரேஷன் தேய்மானமே அது திரிந்து அது வழியாக நீர் உள்ளே போகலாம். சில நேரங்களில் அந்த ஜவ்வே உள்ள அந்த ஜவ்வு அந்த ஏசியல் ஜவ்வுக்கு உள்ள போய் அந்த நீர் கோர்த்து வீங்கலாம். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கொலாஜன் கிளைகோசமினோ கிளைகன்ஸ் மியூசின் இந்த மாதிரி மெட்டீரியலா மாறி மந்தமான நிலைமை, அகலமா இருக்கும், மந்தமா இருக்கும்,
அந்த எலாஸ்டிக் தன்மை கம்மியா இருக்கும், இதனால் வலி உருவாகிறது. இதுல முக்கியமா நம்ம வலின்னு சொன்னா இந்த வலி எதனால வருதுன்னு கேட்டா 2 விஷயம் சொல்லலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜவ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஜவ்வு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மியூகாய்டு டீஜெனரேஷன் ஆகி விரிந்து அகலமாகி பெரிதான ஜவ்வு. இது வந்து இதில் இருக்கிற மியூசின் மெட்டீரியல் நீர் வந்து அந்த ஜவ்வு வலுவழுப்பு தன்மை இருக்கிற இந்த பசைத்தன்மை உள்ள அந்த மியூசின் மெட்டீரியல் வெளியில் போறதுனால ஒரு வலி வருகிறது. இது பெரிதாக உள்ளதால் முழங்காலை மடக்கும் பொழுது நீட்டும் பொழுதும் சிறிசாக இருக்கப்பட்ட கேவிட்டியில மிகப்பெரிய ஜவ்வு பெருசாகும் பொழுது அது வந்து எந்த அளவுக்கு உடல் பருமனான எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது போல அந்த இடத்துல வந்து மடக்கி நீட்டும் பொழுது அது இடிக்கிறது, இம்பிஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது எதனால் வழி வருகிறதுனா 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு வந்து அதில் இருக்கிற நீர் கெமிக்கல் மீடியேட்டட் ரியாக்ஷன்ஸ், மியூசின் மெட்டீரியல் கிளைகோசமினோகிளைகன்ஸ், இது வந்து அதில் சுரப்பதாலோ அது வந்து ஒரு கெமிக்கலா ஒரு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதனால் ஒரு வலி உருவாகலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது பெரிதாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன இன்டர்காண்டலர் நாச் அப்படின்னு ஒரு சின்ன துவாரம் இருக்கு, அதுல வந்து சிறுசா இருக்கிற ஏசியல் காம்பேக்டா இருக்கும். குண்டா இருக்கிறவங்க எப்படி ஒரு சின்ன சந்துக்குள்ள போக முடியாதோ அது போல அந்த ஏசியல் ஜவ்வும் குண்டாகும் பொழுது அந்த சின்ன சந்துக்குள் போகும்போது அடைபடும், இடிக்கும், முழங்கால வந்து அந்த எலும்புகளை அந்த இடத்துல டேமேஜ் பண்ணதன் மூலமா அதனால ஒரு வலி உருவாகுது. அது வந்து மெக்கானிக்கல் இரிட்டேஷன் ஆஃப் மியூகாய்டு ஏசியல் அந்த லேட்டரல் காண்டைல் ஃபெமரல் காண்டைல் நம்ம சொல்றோம், அதுதான் இம்பீச்மென்ட் சொல்றோம். ஸோ இது 2 நாள் தான் வலி வருகிறது. இந்த வலியை தவிர சில நேரங்களில் அந்த நீர் சுரக்குதுன்னு சொல்றோம்ல, அதனால கால் வீக்கமாகலாம். இந்த பெரிதாக இருக்கும் பொழுது காலம் உள்ள ஓரளவுக்கு மடங்கி நீட்டுறப்போ ஃபுல்லா நீட்ட முடியுது, சில நேரங்கள் ரொம்ப உப்பி விட்டால் ஃபுல்லா நீட்ட முடியாது. ஸோ அப்போ வந்து மெக்கானிக்கலா அந்த கால்கள் லாக் ஆகி விடலாம், ஃபுல்லா நீட்ட முடியாது, ஃபுல்லா மடக்க முடியாது. சம்மணங்கால் போட முடியலைங்க டாக்டர், குத்த வச்சு உட்கார முடியலைங்க, காலை நீட்டுறப்பங்க நடக்கிறப்பங்க அந்த கால் ஒரு கால் நல்லா இருக்குது, இந்த கால் மடங்கின மாதிரியே இருக்குதுங்க, ஃபுல்லா நீட்ட வர மாட்டேங்குதுங்கம்பாங்க, ஃபுல்லா மடங்கி உட்கார முடியலைங்கிறாங்க, ஒரு டைட்னஸ் உள்ள இருக்குதும்பாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இதை எப்படி கண்டறிவதுன்னா அவர்களே சொல்வார்கள், அடியதும் படவில்லை, முழங்காலில் வலி இருக்கிறது, மடக்க முடியவில்லை, நீட்ட முடியவில்லை, உள்ளே லாக் ஆகிறது, கால் வந்து ஸ்ட்ரைட்டா படுக்கிறப்ப முழங்காலோட பின்பகுதி அடிப்பகுதி வந்து கீழே தரையிலே முட்ட மாட்டேங்குது, அது வந்து காலை மடக்கின மாதிரியே இருக்குது, ஃபிளக்ஷன் டிஃபார்மிட்டி இருக்கும்பாங்க. ஸோ இதை வைத்து நம்ம கண்டறியலாம், ஹிஸ்டரி மேக்கிங்ல கண்டுபிடிச்சிடலாம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த கால் வந்து இப்படி இருக்கணுங்க நேரா, ஆனா இந்த கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 டிகிரி வந்து மடங்கி இருக்கிறது. ஏன்னா அந்த ஏசியல் ஜவ்வு இங்க குண்டா இருக்குது, இது வந்து ஒல்லியா இருந்தால் மேல போயிருக்கும், குண்டா இருக்கிறதுனால அது இடிச்சுக்கிட்டு அப்படி நிக்குது, லாக் ஆகி நிக்குது. ஸோ இதான் மெக்கானிக்கல் லாக்கிங், இது வந்து ஃபிளக்ஷன் டிஃபார்மிட்டின்னு சொல்றோம். இது ஒன்று, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்கள் காலை வந்து ஆன்டீரியர் டிராயர் டெஸ்ட் பண்றப்ப ஜவ்வு டைட்டா இருக்காது, பட் வந்து டைட்டாக இருக்கும், லூஸா இருக்காது, ஆனா வலி இருக்கும். ஸோ இதை வச்சு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டுபிடிச்சிடலாம். என்ன இருந்தாலும் எம்ஆர்ஐ தான் ஃபைனல் டிசிஷன். எம்ஆர்ஐல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சர்லி ஸ்டாக் அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்லி ஸ்டாக் அப்பியரன்ஸ்னா அந்த ஜவ்வுகள் வந்து குண்டாக அகலமாக விரிந்திருக்கும். ஸோ அந்த நார்மலா இருக்கிற அந்த பிளாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். T2 ஹைப்பர் இன்டென்ஸ் T2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக்காக இருக்க வேண்டியது ஃபுல்லா வந்து ஒயிட்டாக மாறிவிடும். ஏன்னா இதுல வந்து மியூசின் மெட்டீரியல் நீர் கோர்த்த மாதிரி உள்ள இருக்கும். ஸோ அது வந்து T2ல ஹைப்பர் இன்டென்ஸா தெரியும், எம்ஆர்ஐல வந்து அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது குண்டாகவும் செர்லி ஸ்டாக் அப்பியரன்ஸ் உடனும் அந்த T2 இமேஜ்ல வந்து ஹைப்பர் இன்டென்ஸ் ஆகவும் ஒயிட் ஆகவும், ஏன்னா அதுக்குள்ள தண்ணி இருக்கிறது, மியூசின் மெட்டீரியல் இருக்கிறது, அதனால வந்து அது ஒயிட் ஆகவும் தெரியும். இதை கிளினிக்கல் ஹிஸ்டரி மேக்கிங், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், எம்ஆர்ஐ, இதை 3ஐயும் வச்சு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ரே மிகப்பெரிய யூஸா இருக்காது, ஏன்னா எக்ஸ்ரேல அந்த ஏசியல் ஜவ்வு தெரியாது. கிளினிக்கலா நம்ம டெஸ்ட் பண்றோம், பேஷண்ட் சொல்றதை வச்சு சொல்றோம், அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்கிறோம், உறுதிப்படுத்திடுறோம். சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, தொந்தரவு ரொம்ப இருக்குதுங்க டாக்டர், நான் வந்து எப்ப எந்த ட்ரீட்மெண்ட் வந்தாலும் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது எதுல ஆரம்பிப்பாங்க, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான், சிம்பிளான மேனேஜ்மெண்ட், பிசியோதெரபி பண்ணுங்க, ரெஸ்ட் கொடுங்க, ஐஸ் ஒத்தரம் கொடுங்க, சாக்ஸ் போடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிசியோதெரபி பண்ணுங்க, ஐஎஃப்டி, லேசர், ஷாக்வே தெரப்பி, இது போன்ற லேசர் தெரப்பிகள் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு 4 வாரங்கள் இருந்து 6 வாரங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வலி சுத்தமாவே குறையலைங்க டாக்டர், வலி மாத்திரை சாப்பிட்டங்க, இன்ஜெக்ஷன் போட்டா அப்போதைக்கு குறையுதுங்க, பட் நிரந்தரமா சரியாக மாட்டேங்குது. எம்ஆர்ஐல மியூகாய்டு டீஜெனரேஷன் வந்திருக்குது, எனக்கு எலும்பு தேஞ்சிருச்சுங்களா, எலும்பு தேயவில்லை, ஜவ்வு மட்டும்தான் தேய்ந்திருக்கிறது. இதற்கு வந்து சுலபமான வழி இருக்கிறது. ஜவ்வு குண்டாகி விட்டது, அந்த குண்டானவங்களை ஒல்லியாக்குறோம், நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்றோம், எக்ஸசைசஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஜவ்வு வந்து ஒல்லியாயிருது. இப்ப இந்த ஜவ்வுக்கு எக்ஸசைஸ் பண்றதன் மூலமாகவோ வேற ஏதாவது மருந்துகள் மூலமாக அதை ஒல்லியாக்க முடியாது. ஏன்னா இது மெக்கானிக்கலா ஜவ்வு பெரிதாக இருக்கிறது, அந்த ஜவ்வை சிறிதாக்க வேண்டும். ஸோ அந்த சிறிதாக்கிறத என்ன நம்ம சொல்றோங்க, ஆர்த்ரோஸ்கோபிக். அறிவியல் ஆய்வுகள் நிறைய ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய அறிவியல் ஆய்வுகள்ல இந்த குண்டா இருக்கிற ஜவ்வை இது போன்ற ஒல்லியாக்க வேண்டும்.
இதை வந்து நுண்துளை சிகிச்சையின் மூலமாக அகலமா இருக்கிற ஜவ்வு, அது போக எலும்புகள் வந்து குத்தி இந்த எலும்புல டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த எலும்புகளை இந்த இடத்துல வந்து இந்த எலும்பு ஜவ்வை குத்துவதை கொஞ்சம் கிளீன் பண்ணணும். நாச் பிளாஸ்டி ஃபர்ஸ்ட். இரண்டாவது, நாச் பிளாஸ்டி பண்ணிட்டோம்னாவே ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு வளர்ந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆகி கிடக்குது குருத்தெலும்பு. இதை வந்து நம்ம சுத்தமா ஒரு எஜ்ஜை மட்டும் தான் லைட்டா கிளீன் பண்றோம். அப்படியே லைட்டா இங்க மறைச்சு வந்து கிளீன் பண்றோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியர் வியூ கிடைச்சிருச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அகலமான ஜவ்வு. இது வந்து 1 சென்டிமீட்டர் தான் அகலமா இருக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் பக்கம் அகலமா இருக்கிறது. ஸோ அப்ப இந்த இடத்துல ஒரு 1/2 சென்டிமீட்டர், இந்த இடத்துல 1/2 சென்டிமீட்டரை சுத்தம் செய்து கிளீன் பண்றோம். இப்ப என்ன ஆகுது, இந்த ஜவ்வு, இந்த 1/2 சென்டிமீட்டர் ஜவ்வை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ மீதி இருக்கிறது இது மட்டும்தான் மீதி இருக்கிறது, இது மட்டும்தான் மீதி இருக்கிறது. ஸோ அதைத்தான் இங்கே நம்ம கூட்டிட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஏசிஎல் டீகம்ப்ரெஷன், arthroscopic debridement of mucoid degeneration of the ACL is a safe and effective procedure. ஏன் சேஃப்னு சொல்றாங்கன்னா, ஜவ்வை வேற ஜவ்வு நம்ம வைக்க போறது இல்லை, அதே ஜவ்வை அப்படியே வச்சிருக்கோம். குண்டா இருக்கிறவங்கள உடனே இமிடியேட்டா ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி எப்படி ஒல்லி ஆக்குறாங்களோ அது போல இந்த ஜவ்வு இந்த வந்து நுண்துளை சிகிச்சையின் மூலமாக இது ஓபன் பண்ணாம நுண்துளை சிகிச்சையில ஒரு டே கேர் ப்ரொசீஜரா இன்னைக்கு நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் டேவே அந்த வலி இம்ப்ரூவ்மெண்ட், காலை மடக்கவே நீட்டவே முடியாதவங்க டக்குன்னு ஆர்த்ரோஸ்கோப் பண்ணணும், அடுத்த நாளே காலை ஃபுல்லா நீட்டுவாங்க, வலி இமிடியேட்டா குறையும். ஸோ வந்து நல்லா நடப்பாங்க, நல்லா மடக்க முடியும், சமணங்கால் போட்டு கோரலாம், குத்த வச்சு கோரலாம், எல்லாமே ஓரிரு நாட்கள்ல வந்து ஒரு மேஜிக் போல நடக்கும். ஸோ இந்த நுண்துளை சிகிச்சை மியூகாய்டு டீஜெனரேஷன் என்று உறுதிப்படுத்தி அதற்கு முறையாக ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை சிகிச்சை செய்து இந்த தொந்தரவு அதிகமாகி மருத்துவ முறையில் சரியாகாத மியூகாய்டு டீஜெனரேஷன் ஏசிஎல்ஐ நுண்துளை சிகிச்சையின் மூலமாக இதுபோல் டீகம்ப்ரெஷன் செய்து நாச் பிளாஸ்டி செய்து கிளியர் பண்ணால் இது போல அருமையாயிடும். இதில் வலி இருக்காது, நன்றாக மடக்கலாம், நன்றாக ஃபுல்லா நீட்டலாம். தூங்கும் பொழுது அந்த முழங்காலோட பின்பகுதி கீழ் தரையில் முட்டும், சமணங்கால் போட்டு கோரலாம், குத்த வைத்து கோரலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மியூகாய்டு டீஜெனரேஷன்ங்கிறது மெஜாரிட்டி தொந்தரவு பண்ணாது. சில நேரங்களில் அதில் இருக்கிற நீர் சுரப்பதாலோ அது குண்டாவதாலோ எலும்பு நீட்டும் பொழுது அது இடிக்கிற காரணத்தினால் இம்பீச்மெண்ட் ஆகி அதனால் வலி வரலாம். மெக்கானிக்கலாகவோ மியூசின் மெட்டீரியல் கெமிக்கல் ரியாக்ஷனாலேயோ வலி வரும். இதற்கு மருத்துவ முறைகள் ஆரம்ப நிலையில் பிரயோஜனமா இருக்கும். சில நேரங்கள் சரியாகவில்லை, மடக்க முடியவில்லை, நீட்ட முடியவில்லை, வலி அதிகமாக இருக்கிறது, நடப்பதற்கு சிரமமா இருக்கிறது என்கிற பொழுது நுண்துளை சிகிச்சை செய்து சொன்னது போல ஆர்த்ரோஸ்கோபிக் டிப்ரைட்மெண்ட் வித் நாச் பிளாஸ்டி செய்தோம் என்றால் முற்றிலுமாக குணமாகும். அது ஒரு மந்திரம் போல ஓரிரு நாட்களில் அடுத்த நாளே எந்திரித்து நடக்க முடியும், வலி இல்லாமல் சமணங்கால் போட்டு வரலாம். ஸோ ஏசிஎல் அப்படின்னா ஜவ்வு கிழிதல் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள இருக்கும். ஆனா ஏசிஎல் அப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு அபூர்வமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூகாய்டு டீஜெனரேஷன். இது வயதானதால் வரலாம், சிலருக்கு இள வயதிலேயே வரலாம், அடிபடுவதால் வரலாம். இது ஒரு பார்ஷியல் ஏசிஎல் டேரை போல எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியும். இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்தோம் என்றால் அந்த சர்லி ஸ்டாக் அப்பியரன்ஸ், அது அகலமானது மற்றும் அந்த T2 வெயிட்டட் இமேஜில் வந்து அந்த கருப்பாக தெரிகிற நார்மல் ஏசிஎல் வெள்ளையாக மாறிவிடும், கருப்பானது வெள்ளையாக மாறிவிடும், திரிந்து விடும். நார் திரிந்து விட்ட கயிறு போல ஏசிஎல் ஜவ்வு திரிந்து மியூகாய்டு டிஜெனரேஷனாக வலியுடன் காலை மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் ஸ்லிப்பாகவும் மெக்கானிக்கல் லாக்கிங்காகவும் வீக்கமாகவும் வரலாம். இதை வந்து முறையாக உங்கள் எலும்புமுறிவு மருத்துவரை அணுகி அதற்கு மருத்துவ முறைகள் மேற்கொள்ளுங்கள். சரியாக விட்டால் அதற்கு உரிய பரிசோதனை செய்து அதற்கு வந்து நுண்துளை சிகிச்சை செய்து மியூகாய்டு டிஜெனரேஷன் விடுபட எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.